visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட். இன்றைக்கி அந்த visittemples.com மூலிமா தமிழ்நாட்டில் ஆரணி பக்கத்தில் இருக்கிற தம்டகோடி இங்கே இருக்கிற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த விநாயகபுரம் தம்டகோடி திருமலை திருவண்ணாமலை மாவட்டத்தில் கண்ணமங்கலம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கு காட்டுக்கா நல்லூர் மதுராரெட்டிப்பாளையம்னு சொல்லுவாள். இந்த தம்டகோடி திருமலைக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வாகனங்கள் போகிறதுக்கான ஒரு சாலை சற்று குண்டும் குழியுமாக தான் இருக்கும். மண் சாலை தான் நிறைய இடத்துல, தார் சாலை ஒரு சில இடத்துல அரிதாக இருக்குது. இல்லை அப்படின்னா பக்தர்கள் படி ஏறி படிமார்க்கமாகவும் மேலே சென்றடையலாம். இந்த கோயில் கட்டப்பட்ட விதம் மிகவும் அரிதான ஒன்று. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் மொத்தமே ஒரு அறுகோண வடிவம், அதாவது ஒரு நட்சத்திர வடிவில் கட்டப்பட்ட கோயிலாகும். கோயிலோட நுழைவு வாயில் பகுதியில் ஒரு வெல்கம் ஆர்ச், அதாவது வரவேற்பு வளையம் வச்சுருக்கான். அந்த வரவேற்பு வளையத்தில் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, அர்த்தநாரீஸ்வரர், இன்னும் பிற தெய்வங்களோட விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கான். கோயில் ஆரம்பிக்கிற இடத்துல டின்ஷீட் ரூஃபிங், அதாவது தகரத்தை போட்டு அந்த இடத்த பிரமாதமாக கட்டியிருக்கா. இந்த இடத்துல திருமணங்கள் இன்னும் பிற நிகழ்ச்சிகள்லாம் நடத்தலாம். பக்தர்கள் படியேறி கோயிலுக்கு வரலான்னு சொன்னேன். அந்த கோயில் பக்கத்தில் படி முடிகிற இடத்துலையே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் விக்கிரகங்கள் இருக்குது. இந்த விக்கிரகங்கள் ரெண்டுமே மேற்கு நோக்கி மூலஸ்தானத்தை பார்த்தவாறு இருக்குது. மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு வேல், பலிபீடம், துவஜஸ்தம்பம் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு மயில் வாகனமும் இருக்குது. துவஜஸ்தம்பத்தோட கீழ்ப்பகுதியில் முருகன், வள்ளி தேவசேனாவோட படங்களை அப்படியே அந்த துவஜஸ்தம்பத்துக்கு கீழ்ப்பகுதியில் பதிச்சிருக்கான். மூலஸ்தானத்தோட வெளிப்பக்கத்தில் வள்ளிக்கு ஒரு சன்னதியும் தேவசேனாவுக்கு ஒரு சன்னதியும் இருக்குது. அதே மாதிரி மூலஸ்தானத்தோட வாசலில் 2 துவாரபாலகர்கள் விக்கிரகம் வச்சுருக்கான். மூலஸ்தானத்தில் முருகப்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியாக நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காணப்படுறார். மூலவர் கோஷ்டத்தை சுற்றி துர்கை, சுமித்ரேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி இவரோட விக்கிரகங்கள் வச்சுருக்கான். மூலவர் சன்னதிக்கு கொஞ்சம் பின்னாடி உள்பிராகாரத்திலேயே கன்னிமூல கணபதி, உற்சவர் விக்கிரகங்களோடு சேர்ந்து விநாயகர், அம்மையப்பர், மகாலட்சுமி இவரோட விக்கிரகங்கள் எல்லாமே கிழக்கு நோக்கி வச்சுருக்கா. இதில் உற்சவமூர்த்தி மட்டும் கண்ணாடி பேழைக்குள்ளே இருக்குது. இதற்கு பக்கத்திலேயே அருணகிரிநாதருக்கு ஒரு தெற்கு நோக்கிய விக்கிரகம் இருக்குது. 6 கார்த்திகை பெண்களான அபரகேதி, வர்த்தயேதி, மேகேந்தி, அம்பா, துலா, நிதர்த்தனி இந்த 6 பேரோட சன்னதியும் ஒரு அறுகோண வடிவத்தில் மூலவரை நோக்கி இருக்குது. இது எந்த கோயிலும் அமையப்பெறாத ஒரு சிறப்பு இந்த கோயிலுக்கு. இந்த வெளிப்பிராகாரத்தில் அமைஞ்ச கார்த்திகை பெண்கள் சன்னதியோடையே பக்கத்தில் ஒரு சில மரங்கள் இருக்குது. அதுக்கு கீழே விநாயகருக்கு ஒரு விக்கிரகமும் நாகதேவதைகள் விக்கிரகம் வச்சு வழிபடுறான். இந்த கோயிலோட சன்னதிகள்லேயே கண்கவர் சன்னதி அப்படின்னா நவகிரக சன்னதி தான் கண்கவர் சன்னதி. ஏன் இது அது மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நவகிரக சன்னதி கீழ்பாகத்தில் தண்ணி ரொப்பி குளம் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதில் ஒரு ஆமை இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆமையோட முதுகுலேருந்து ஒரு தாமரை தண்டு வருது. அந்த தண்டு மேலே இருக்கிற மேடையில் தான் நவகிரக விக்கிரகங்கள்லாம் வச்சுருக்கான். இந்த நவகிரக சன்னதியில் பிற கோயில்களில் இருக்கிற மாதிரி எல்லா நவகிரக விக்கிரகங்களும் கருப்பு வர்ணத்தில் இல்லை. இதில் ஒவ்வொரு நவகிரகமும் ஒவ்வொரு ராசிக்கலுக்கு தகுந்த மாதிரி அந்த வர்ணத்தில் அமைச்சிருக்கா. பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கோயிலுக்கு பிரத்யேகமாக ஒரு மடப்பள்ளி இருக்குது. அதோடு அன்னதான கூடமும் இருக்குது. இந்த கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு தனியாக ஒரு இடத்த ஏற்படுத்தி கொடுத்துருக்கா பக்தர்களுக்கு. அதே மாதிரி தேங்காய் உடைக்கிறதுக்கும் தனியாக ஒரு இடம் இருக்குது. இந்த கோயிலில் துலாபார வசதி இருக்குது. அதே மாதிரி முடி காணிக்கை செலுத்துறதுக்கும் வசதி இருக்குது. இங்கே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணலாம். கல்யாணம் பண்ணுறவா அதுக்கான தகுதி சான்றிதழ் கொடுத்தா இங்கே திருமணங்களும் நடைபெறும். இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஒரு கூண்டில் 4-5 மயிலை போட்டு வளர்த்துன்னு வரா. அதே மாதிரி மயிலுக்கு தனியாக ஒரு விக்கிரகமும் வச்சு வழிபடுறான். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய்ட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.